குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போய் உச்சம் அடைகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக அதிகம்ங்கிறது நம்ம தெரியும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதே ஒரு யோகம். பராபவ ஆண்டுல அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. அப்படி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து வாங்குவீங்க. நல்ல வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், அற்புத யோகம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பாரு. நல்ல தன வருமானம் வரும், திடீரென்று வருமானங்கள் வரும். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த பராபவ வருஷம் இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. ரிஷப லக்னம், மேஷ நவாம்சத்தில் ஆண்டு பிறக்கிறது. தேய்பிறை துவாதசியில் பிறக்கிறது. இது பிறக்கக்கூடிய திதியும் மிக முக்கியம். ஒரு ஆண்டு பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண்டுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தான் ராஜாவா இருக்கார். இடி இடித்து மழை பொழியும் சொல்றாங்க பாருங்க. அப்படி கடுமையான போராட்டங்கள், இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது, பராபவ ஆண்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அந்த பராபவ ஆண்டு நமக்கு என்ன நன்மைகளை தரப்போகுது, நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த ஆண்டுல நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. தமிழ் ஆண்டுகளில் இது 40வது ஆண்டு. பராபவ ஆண்டு அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் அவமானம் அப்படிங்கிற பொருள். ஆனால் நடைமுறையிலே அப்படித்தான் இருக்க போகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு செழிப்பு இருக்கும், கால்நடைகளில் செழிப்பு இருக்கும், விவசாய செழிப்பு இருக்கும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ராசிக்கு நம்ம என்ன பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினால் என்ன நன்மைகள் நமக்கு வரப்போகுது, இந்த ஆண்டை எப்படி எதிர்கொள்ளணும், ஏதாவது நோய் தாக்கம் இருக்குமா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று, உடல் நலத்தில் யார் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விவரமாக இதில் பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து கவனியுங்கள். பராபவ ஆண்டு பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க. எனதருமை தனுசு ராசி என்பர்களே, சிரித்த முகம், தாய் மீது பற்று அப்படின்னு இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மனசை கடவுள் கொடுத்தார். இந்த பராபவ ஆண்டுல இந்த நல்ல மனதிற்கு நல்ல பரிசுகள் கிடைக்க போகுது. தனுசு ராசிக்கு ஏன் நல்ல மனசுன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் தான் ராசிக்கு அதிபதி. இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி தான் இந்த ஆண்டுடைய ராஜா. அப்போ மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இந்த ஆண்டு காத்திருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு ஒரு பயம் வருது, சார் எங்களுடைய ராசிக்கு அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு, குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாரு, 8ஆம் இடத்துக்கு போனா கெடுதல் தானே சார் அப்படின்னு கேட்கிறார். குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போய் உச்சம் அடைகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக அதிகம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதே ஒரு யோகம். பராபவ ஆண்டுல அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. 2ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வருமானம். 4ஆம் இடம் என்பது உங்கள் தேவைக்கு விட அதிக வருமானம். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வாழறதுக்கு சாப்பாடு வேணும், அதுக்குள்ள வருமானம் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். அந்த வருமானம் அதிகரிக்கிற போது அழகா ஒரு வீடு கட்டுறீங்க, தேவையை விட அதிக வருமானமே வந்துருது. அப்படி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து வாங்குவீங்க. நல்ல வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், அற்புத யோகம் தனுசு ராசிக்கு அமையுது. அப்போ 4ல் சனி அர்த்தாஷ்டம சனியுங்க. பிரச்சனையும் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதில நான் சொல்றேன். அர்த்தாஷ்டம சனி தாங்க, ஆனா நன்மையை கொடுக்குதே, நல்ல சொத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகுதே. அப்படி மிகப்பெரிய வாழ்க்கை. இதுவரைக்கும் சொத்தே சேரலைன்னு சொல்றவங்களுக்கு நல்ல சொத்து சேருது. 2வது விஷயம், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பாரு. நல்ல தன வருமானம் வரும், திடீரென்று வருமானங்கள் வரும். உள்ளூர்ல வேலை தேடிக்கிட்டு இருப்போம், சரியான வேலை கிடைக்காது. இப்போ நமக்கு அடுத்த மாநிலத்தில் வேலை கிடைக்கும். யாருக்கெல்லாம் அடுத்த மாநிலத்தில் அடுத்த நாட்டில் வேலை கிடைக்குதோ, தனுசு ராசிக்காரங்க தயவு செய்து பயன்படுத்துங்க. பெரிய வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு, நல்ல தனப்புழக்கம் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள்
உங்க படிப்புல ஒரு சிக்கல் இருந்தால் ஜூன் மாசத்திலிருந்து அந்த சிக்கல் தீர்ந்துடும். கல்வியில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டே தீரும். அந்த யோகம் இருக்கு. சார் வீடு வாங்குவேன், சொத்து வாங்குவேன்னு சொல்லிட்டீங்க, கார் வாங்குவேனா சார்? பலர் நீங்க கேட்கிற கேள்வி அதுதான். சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ற, 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. இந்த ஆண்டுடைய ஜூன்ல இருந்து பார்க்க போறாரு. ஆண்டு பிறக்கும் போதே 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான வருஷம். நல்ல கார் வாங்குவீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இந்த ஆண்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க தெரியுமா? லைஃபை என்ஜாய் பண்ணணும். என்ஜாய்மெண்ட் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சுற்றுலா போயிட்டு வருவது, வெளிநாடு போவது. ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாலே வெளிநாடு போகக்கூடிய யோகம் பலருக்கு வந்துருச்சு. வெளிநாடு போயிட்டு வருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. காதல் விஷயங்கள்ல பெரிய வெற்றி கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு காதலில் தோல்வியடைந்தேன்னு சொன்ன பலருக்கு காதலில் இப்போ வெற்றி கிடைக்கும். ஆண்டுடைய லக்னம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருவதனால தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும், வேலை வாய்ப்பை தேடக்கூடிய அத்துணை பேருக்கும், இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அது பெரிய யோகம். அதுபோல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பிசினஸுக்கு லோன் வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு பிசினஸ் லோன் கிடைக்கும். 4ல் செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதயத்தில் கொழுப்படைப்பது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், அது சிலருக்கு இருக்கலாம். அப்போ உடல்நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கிடுவோம். அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். ஆனால் அந்த ஆண்டு நல்ல பணப்புழக்கம் இருக்குமா, நல்லா இருப்போமா, குடும்பம் நல்லா இருக்குமா, திருமணம் கூடி வருமா, இதுக்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் ஆன்சர் இருக்கு உங்களுக்கு. எஸ் எஸ் எஸ்ன்னு பாசிட்டிவ் ஆன்சர். நல்லபடியாக கல்யாணம் கூடி வரப்போகுது, நல்லபடியாக வருமானம் வரப்போகுது, ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லாத குழந்தை வாக்கியம் கிடைக்க போகுது, பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூட போகுது, உயர் கல்வி கூடி வருது. எவ்வளவு நல்ல விஷயங்கள் காத்திருக்காக. தனுசு ராசிக்கு மிக நல்ல ஆண்டு பராபவ, ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டு. இந்த ஆண்டு உங்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நல்ல ஆண்டு. 3ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், புதிய முயற்சிகள், பெரிய பெரிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க யாரை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான வெற்றிகளை தனுசு ராசிக்கு தரும். இந்த பராபவ ஆண்டை சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் இந்த ஆண்டை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கால்நடைகள் முன்னேற்றம், விவசாயம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற ஆண்டு தான் பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுல உலக நாடுகளெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். ஆனால் இந்திய நாடு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்திய நாட்டுக்கு பாதிப்பு தருமானா தராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டு பாதுகாக்கப்படும். அதுதான் பெரிய. ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார், உச்சமாகிறார். அது இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய லக்னமான மகர லக்னத்தை குரு பகவான் பார்க்க போறார், உச்ச குரு பார்க்க போறார். அதனால இந்த ஆண்டு பல்வேறு சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் மக்கள் குறிப்பாக கேட்பது விலைவாசி எப்படி இருக்குங்கிறாங்க. விலைவாசி பராபவாண்டுடைய தொடக்கத்தில் மிக கடுமையாக உயரும். நீங்க கண்ணு முன்னாலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் விஷயங்களை பற்றிய தட்டுப்பாடுகள் வந்துருமோன்னு அச்சம் இருக்கு. பெட்ரோல் விஷயத்தில் விலை கூடும், காய்கறிகள் விலை கூடும், தானியங்கள் விலை கூடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பணப்புழக்கம் ஆண்டு துவக்கத்தில் கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். ஆனால் ஆண்டுடைய பிற்பாதி சுபமாக மகிழ்ச்சியாக பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்னு பல நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ இதே மாதிரி தங்கத்தின் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், தங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் இதே மாதிரி சனி பகவான் மீண்டும் மீனத்திற்கு வருவார். 60 ஆண்டுகள், 30 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிற போது, அப்போ தங்கம் என்பது ஒரு சாதாரண மெட்டலா போயிடும். அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் தங்கத்திற்கு இவ்வளவு மோகம் இருக்காது. இது இந்திய தேசத்துல பார்க்க போறோம். அப்படி நிறைய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். இந்திய மக்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு நோய், வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. என்ன காரணத்தால்னா அணுகுண்டுகள், அதாவது குண்டுகள் வெடிப்பதனால், அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகளினால் வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள்
உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படும், அதற்கெல்லாம் அடிப்படையாக கூட இந்த போர் இருக்கும் என்றெல்லாம் கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இவள் நிறைய இருக்கு இந்த பராபவாண்டுடைய விஷயங்கள். அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரவருடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்முடைய ஆன்மீகம் டாக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்முடைய ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் தான் முடிவான பலன்களா அப்படின்னா இல்லை. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அப்படித்தான் பலன்கள் நடைபெறும். ஆகவே உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பராபவ ஆண்டு என்ன நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.